விமான நிலையம் வரப்போது, வராது, இன்னைக்கு வந்துரும், அப்புறம் வந்துரும் அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இங்க ஏர்போர்ட் வர விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னுக்கு பின் முரணான நியூஸா தான் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். சமீபத்தில தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா, 5 இடம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதில 2 இடம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதிலேருந்து 1 ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில, இப்போ ஒரு அப்டேட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நாடாளுமன்றத்தில பட்ஜெட் செஷன் போயிட்டுருக்கு. இதில வந்து அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கிட்ட. இந்த மாரி இந்த ஓசூர்ல வரப்போற விமான நிலையத்துக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அப்படின்னு கேட்டபோது, அதுக்கு பதிலளிக்கும் விதமா விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு என்ன கூறியிருக்கார் நாடாளுமன்றத்தில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசூர்ல விமான நிலையம் அமைப்பதில் தமிழ் அரசு தீவிரமா இருக்கு. நாங்களும் உதவி செஞ்சுட்டு இருக்கோம். எங்களால போதுமான உதவி செஞ்சுகிட்டு இருக்கோம். இருந்தாலும் பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து 150 கிலோமீட்டர் சுற்றளவுல வேற எந்த விமான நிலையம் அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இது ரொம்ப சவாலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பா தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சகம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும் தான் இதுக்கான முடிவு எடுக்க முடியும். கண்டிப்பா அதுக்கான பாசிட்டிவ் அப்ரோச் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி மாநிலங்களவை அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பதில் சொல்லியிருக்காரு.